ஸ்ரீரங்கம் சித்திரை தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்ற நிலையில் திரளான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். 108 வைணவ திருத்தலங்களின் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுவதுமான திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான மகா தேரோட்டம் இன்று அதிகாலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதிகாலையில் நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார். சரியாக காலை 6 மணிக்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரங்கா என பக்தி முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் 4 சித்திரை வீதிகளிலும் வடம் வந்து நிலையை அடைந்தது. இதில் திருச்சி மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களான பெரம்பலூர், அரியலூர், கரூர் மற்றும் புதுக்கோட்டையிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பாதுகாப்பு கருதி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்ததோடு திருச்சி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறையும் அளிக்கப்பட்டிருந்தது. திண்டுக்கல் கொள்ளை வழக்கில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரிடமிருந்து 125 கிராம் தங்கம் மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் அபிராமி நகரில் சொர்ணம் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து 125 கிராம் தங்கம் மற்றும் 3 கிலோ வெள்ளி கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த வழக்கில் மாவட்ட SP பிரதீப் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டது. போலீசார் 100க்கும் மேற்பட்ட CCTV காட்சிகளை ஆய்வு செய்து AI தொழில்நுட்பம் மற்றும் முக அடையாள முறை மூலம் குற்றவாளியை அடையாளம் கண்டனர். மதுரை வேலூரை சேர்ந்த விஜயசங்கர் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து தங்கம், வெள்ளி ரூபாய் 2,30,000 ரொக்கம், ஒரு கார் மற்றும் 4 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் இவர் போலி நம்பர் பிளேட் பொருத்திய வாடகை கார்களை பயன்படுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தது தெரியவந்துள்ளது. சேலம் மகுடஞ்சாவடியில் கட்டிட அனுமதி வழங்க ரூபாய் 13,000 லஞ்சம் பெற்ற அதிகாரி கையும் களவுமாக பிடிபட்டுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலராக பணியாற்றும் கார்த்திக் மணிமேகலை என்ற பெண்ணிடம் அவரது கடைக்கு கட்டிட அனுமதி வழங்க ரூபாய் 20,000 லஞ்சம் கேட்டுள்ளார். பின்னர் ரூபாய் 13,000ற்கு பேரம் பேசப்பட்டு அந்த பணத்தை தனியார் பொறியாளர் தீபக்கிடம் கொடுக்குமாறு கூறியுள்ளார். இதுகுறித்து மணிமேகலை அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய நோட்டுகளை அவரிடம் கொடுத்து அனுப்பினர். பணத்தை பெற்றுக் கொண்டபோது மறைந்திருந்த போலீசார் கார்த்திக் மற்றும் தீபக் ஆகிய இருவரையும் கையும் களவுமாக பிடித்தனர். இந்த அதிரடி நடவடிக்கையால் அந்த அரசு அலுவலக வளாகத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. பிரதமர் மோடியின் 7 அறிவிப்புகள் பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என MP கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த சிவகங்கை MP கார்த்திக் சிதம்பரம் பிரதமர் மோடியின் அண்மைய 7 அறிவிப்புகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார். மக்கள் செலவு செய்யாமல் சேமிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினால் ஹோட்டல், சினிமா, சுற்றுலா உள்ளிட்ட தொழில்கள் முடங்கி பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் என்று குறிப்பிட்டார். பணம் கைமாறினால்தான் வளர்ச்சி ஏற்படும். ஆடம்பர செலவுகளும் ஒரு வகையில் பலருக்கு வேலைவாய்ப்பு வழங்குகிறது என்று கூறினார். மேலும் தமிழக அரசியல் குறித்து கருத்து தெரிவித்த அவர், தவிக தலைவர் விஜய் ஒரு நிலையான ஆட்சியை தருவார் என நம்புவதாகவும், காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் கிடைத்தால் மகிழ்ச்சி என்றும் தெரிவித்தார். நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்த அவர், அத்தேர்வை ரத்து செய்வதே மாணவர்களுக்கு நல்லது என்றும் கூறினார். பொருளாதாரம் என்ன ஆகும்? வீழ்ச்சி அடையும். பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சா வேலை இல்லாமை ஆகும். நாளைக்கே எல்லாரும் தியேட்டருக்கு போகாட்டி தியேட்டர்ல இருக்கவன இவர் சொல்றாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா, அதுக்கப்புறம் நாளைக்கு ஓலா, ஊபர் ஓட்டுறவங்களுக்குலாம் வேலையே கிடையாதுல்ல. யாருமே வெளியே விட்டு வெளியே போறது இல்லையே. ஹோட்டல் நடத்துறோம்னா, அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல. நான் பொருளாதார ரீதியாக செலவு பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆடம்பர கல்யாணம் பண்றது ரொம்ப நல்லது. ஒரு ஊர்ல ஆடம்பர கல்யாணம் பண்றதுனாலதான் பூக்காரனுக்கு வேலை கொடுக்குறோம், தியேட்டருக்கு வேலை கொடுக்குறோம், மாப்பிள்ளைய குதிரையில ஏற்றிட்டு போறவனுக்கு வேலை கொடுக்குறோம், அப்புறம் ஸ்டேட் டெக்கரேஷன் பண்றவனுக்கு வேலை கொடுக்குறோம், ஆடல் பாடலுக்கு வேலை கொடுக்குறோம். இதெல்லாம் இல்லாம எல்லாருமே போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணி அவனோட ஆடம்பரம் இல்லாம கறிக்கடை எப்படி விருந்து கொடுக்குறது? எது கண்டிப்பா நாங்க பேசுவோம். ஆனா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மெஜாரிட்டி இருக்கு. மற்ற மாநிலங்கள்ல இருக்கிறவங்க, மற்ற மாநில அரசாங்கம் இதை பத்தி பேசணும். முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் மற்ற மாநிலங்களுக்கு கடிதம் எழுதினார் ஒரு முறை. ஆனா அதுல பெரிய டிராக்ஷன் வரல. வேற எந்த மாநிலமும் நம்ம அளவுக்கு சொல்லல. இதுக்கப்புறமாவது மற்ற மாநிலங்களும் நம்மளுடைய சொல்றதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்திருக்கேன், இப்பதான் பார்த்த அறிக்கை அதே தான் சொல்லியிருக்கேன். பார்க்கலாம், இப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பட் இது ஒரு திருப்பி ரீ எக்ஸாம்ன்றது என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய மன உளைச்சல். அது பெற்றோருக்கும் மன உளைச்சல், மாணவர்களுக்கும் மன உளைச்சல். சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தமிழகத்தில் நிலவி வரும் வளிமண்டல சுழற்சி காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், டெல்டா மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.